Hello guys, welcome to Mastery by Learning YouTube channel. Describing data with tables and graphs அப்படின்ற கான்செப்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா சயின்ஸில் செகண்ட் யூனிட்ல இருக்கும். ஸோ அதில் நம்ம இன்னைக்கு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக அண்ணா யூனிவர்சிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் குவான்டிடேட்டிவ் டேட்டா. ஸோ குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். டைப்ஸ் ஆஃப் டேட்டாவில் குவாலிட்டேட்டிவ் டேட்டா அப்படின்னா வேர்ட்ஸும் லெட்டர்ஸும் நியூமரிக்கல் கோட்ஸும் ரெப்ரசென்ட் பண்ணுறது. வேர்ட்ஸில் எஸ் ஆர் நோ டைப்பில் இருக்கும். அப்படி இல்லைனா லெட்டர்ஸ் ஒய்என் இல்லை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இப்படி ரெஃபர் பண்ணியிருக்கிறது குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ரேங்க்டு டேட்டா அப்படின்றது ஃபஸ்ட்டு செகண்ட் 14th இந்த மாதிரி ரேங்க்கில் ரெப்ரசென்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது ரேங்க்டு டேட்டா. அண்ட் தேர்ட் டைப் குவாலிட்டேட்டிவ் டேட்டா நம்பர்ஸில் ரெப்ரசென்ட் ஆகிருக்கும். லைக் வெயிட்ஸு அந்த மாதிரி. இதில் வந்து மோஸ்ட்டாக அமௌண்ட்டு இல்லை கவுண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டாவோட மீனிங். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் குவான்டிடேட்டிவ் டேட்டா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை சார்ட்டிங் அப்சர்வேஷன் இன்டு கிளாஸஸ் அண்ட் ஷோயிங் தேர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ் இன் ஈச் கிளாஸ். ஸோ கலெக்ஷன் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்றது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ். அந்த டேட்டாஸை ஒரு சார்ட்டிங்கில் நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு அது எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்கோ அதுக்கு நம்ம ஃப்ரீக்வன்சி அதை தான் ஃப்ரீக்வன்சின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போது டேட்டாஸ்லேயே குரூப்டு டேட்டா அன்குரூப்டு டேட்டான்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதுதான் மெயின். அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றது சம்டைம்ஸ் கொஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் மென்ஷன் பண்ணல நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சாதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீக்வன்சி போட முடியும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் அன்குரூப்டு டேட்டானா என்ன நல்லா பாருங்கள். when observations are sorted into classes of single values, அதாவது இந்த மாதிரி சிங்கிள் வேல்யூஸில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா இது அன்குரூப்டு. ஸோ இதுக்கு நம்ம ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். இதுவே குரூப்டு அப்படின்னா மோர் தென் ஒன் வேல்யூஸ் ரிசல்ட் இஸ் ரெஃபர்ட் அஸ் குரூப்டு டேட்டா. லைக் கிளாஸ் இன்டர்வல்ஸில் மென்ஷன் ஆயிருந்துச்சு. மோர் தென் ஒன் வேல்யூஸ் கிளாஸ் இன்டர்வல்ஸில் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது குரூப்டு டேட்டா. ஸோ இதுக்கு நம்ம ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே 10 பாசிபிள் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒன்றுத்துக்கும் இன்டர்வல்ஸ் வந்து 10 மென்ஷன் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அதே தான் எல்லாத்துக்குமே மென்ஷன் ஆகிருக்கணும். எல்லாத்துக்குமே ஈக்குவலாக 10 மென்ஷன் ஆகிருக்கணும் இதோட இன்டர்வல்ஸ் கேப். ஸோ இது வந்து குரூப்டு டேட்டா. மோஸ்ட்லி குரூப்டு டேட்டா பார்த்தீங்கன்னா அதிக டேட்டாஸ் இருக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் என்ன டெஃபினிஷன் ஃபஸ்ட் எழுதிருங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. கஸ்டமர்ஸ் ஹூ ஹேவ் பர்ச்சேஸ்ட் அ பர்டிகுலர் ப்ராடக்ட் ரேட்டட் த யூசபிலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் ஆன் a 10-point scale ranging from 1 to 10. ஸோ கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து 1 to 10க்குள்ளே ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1ன்னா புவர், 10னா எக்ஸலண்ட். ஸோ அந்த ஒரு ரேட்டிங்ஸ் தான் இந்த பாக்ஸில் நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம கன்சிடர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது குரூப்டா அன்குரூப்டா அப்படின்ற டவுட் இருக்கும். சம்டைம்ஸ் கொஷனில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் கொஷனில் மென்ஷன் பண்ணல அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ குரூப் அப்படின்னா நமக்கு இன்டர்வல்ஸில் மென்ஷன் ஆயிருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இந்த மாதிரி இன்டர்வல்ஸில் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ ஒன்றுக்கும் 10 டிஃப்ரென்சஸ் இருக்கும். பட் இங்கே கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இருக்கிறதே 1 to 10 தான். ஸோ இதில் அந்த மாதிரி இன்டர்வல்ஸ் வச்சு நம்மளால் எழுத முடியாது. கரெக்டாக? ஸோ அதனால் இதை வந்து நம்ம அன்குரூப்பில் நம்ம எழுத போகிறோம். ஸோ எப்படி நம்ம எழுதணுன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ரேட்டிங்ஸ் அப்படின்னு எழுதிட்டு இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிற இந்த பாக்ஸில் ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு பாருங்கள். அந்த ஹையஸ்ட் வேல்யூ தான் இங்கே ஃபஸ்ட் எழுதணும். ஓகேங்களா? ஹையஸ்ட் டு லோவஸ்ட் தான் இந்த ரேட்டிங் ஆர்டர் நம்ம எழுதணும். இங்கே ரேட்டிங் இல்லை, வெயிட்டாக இருக்கட்டும், என்ன கேல்குலேஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து ஹை டு லோவில் தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா 10. அதுக்கப்புறம் கம்மியான வேல்யூ எதுன்னு பாருங்கள். 9 இருக்கா பாருங்கள். 9 இருக்குது. ஸோ 9. ஸோ அப்படியே எல்லா வேல்யூஸுமே எழுதுங்க. 1 டைம் எழுதினா போதும். ஓகேங்களா? ஸோ இங்கே 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றதால இங்கே 2 டைம்ஸ் எழுதக்கூடாது. 1 டைம் நீங்கள் எழுதிக்கலாம் போதும். 10, 9, 8, 7 அந்த மாதிரி ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே டெஃபினேஷனில் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்லியிருக்கு? அக்கரன்ஸ் எத்தனை தடவை வந்திருக்கு அந்த வேல்யூஸ். ஸோ இப்போ 10 ஃபஸ்ட்டு வேல்யூ 10ன்னு இருக்குது. இந்த 10 இந்த பாக்ஸ்க்குள்ளே எத்தனை தடவை வந்திருக்குன்னு பாருங்கள். 1 டைம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ 1 அப்படின்னு நீங்கள் இங்கே எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 9 வேல்யூ பாருங்கள். 9 எத்தனை தடவை ப்ரெசென்ட் ஆயிருக்கு? 1, 2. ஸோ அப்போது 2 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி 8 எத்தனை தடவை ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றதை பாருங்கள்.
ஒரு ஒரு வேல்யூஸும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 8 பார்த்தீங்கன்னா 1 2 3 3 டைம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ 3 நீங்கள் எழுதணும். ஸோ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றாலே எத்தனை அக்கரன்ஸ், எத்தனை தடவை அந்த வேல்யூ அக்கர் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான். இந்த மாதிரி லைனாக எல்லாத்துக்குமே போட்டுக்கோங்க. போட்டு லாஸ்ட்டில் டோட்டல் கண்டுபிடிங்க. இந்த வேல்யூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த தேர்ட் காலம் பார்த்தீங்கன்னா டேலி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பேன். டேலி வந்து ஆப்ஷனல் தான் போடுறது, பட் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. 1னா டேலியில் எப்படி மென்ஷன் பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். 1 2னா இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். 3 4னா 4 போட்டு 5க்கு நம்ம இப்படி ஸ்லாஷ் பண்ணுவோம். ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 அதே மாதிரி போட்டுக்கோங்க. 6 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுமோ டேலி ரெப்ரசன்டேஷன் கொடுத்துக்கிறது நல்லது. ஸோ டோட்டல் 25 லாஸ்ட்டில் நீங்கள் எழுதிக்கலாம். டோட்டல் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் அபோவ் டேட்டா இஸ் 25. ஸோ இந்த சம் இவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம குரூப்டு டேட்டா எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.